அனைவருக்கும் வணக்கம். தம்பி, உங்கள மாரியே ஒரு தம்பி உடனே வெளி தமிழா அப்படின்ற சேனல்லயும் பேசிட்டு இருக்குது. நீங்க 2 பேரும் ட்வின்ஸா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். இல்லைங்க. அந்த உடனே வெளி தமிழா பேசின தம்பி தான் இந்த தம்பி. இல்லையா அப்ப இந்த சேனல்ல இன்னொரு தம்பி பேசுச்சே அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, அந்த தம்பியோட சேனல் தாங்க இந்த சேனலு. ரொம்ப குழப்பமா இருக்கேடா. இதோட இன்னொரு குழப்பம் சொல்றேன் பாருங்க. இந்த சேனலுடைய ப்ரொஃபைல் பிக்சர்ல என் போட்டோ இருக்கும். அந்த சேனலுடைய அந்த ப்ரொஃபைல் பிக்சர்ல அண்ணன் போட்டோ இருக்கும். ஏன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையிலேயே ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட உடனே வெளி தமிழான்ற சேனல் ஆரம்பிச்சதே என்னுடைய அண்ணன் தான். அவர் தான் வந்து என்ன இந்த மீடியால பேசுறா, நீ முயற்சி பண்றா அப்படின்னு சொல்லி எனக்கு அவரு சொல்லிக் குடுத்ததும் அவரு தான். அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால ஒரு 2 வருஷம் பக்கம் அவர் மீடியால இல்ல. அதனால தொடர்ச்சியாக அந்த சேனல நானே வளர்த்து கொண்டு போற மாரி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த சேனலுக்கு பல்வேறு சிக்கல்கள், பிரச்சனைகள்னு வந்துட்டு இருக்கும்போது, நம்ம எதுக்கும் பாதுகாப்புக்கு இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். அதுல முழுமையாக அண்ணனே செயல்படட்டும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அண்ணன் செயல்பட ஆரம்பிச்சாரு. அப்படி வந்தது தான் இந்த சேனலு. அப்ப நான் கிரியேட் பண்ண அந்த ஐடியில என் போட்டோ வச்சு கிரியேட் பண்ணேன் இந்த சேனல்ல. அது அப்படியே நின்னு போச்சு. அவ்வளவுதான். அதான் மேட்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இது நம்ம சேனல். அந்த சேனல்ல யாரெல்லாம் புடிச்சு ஃபாலோ பண்றீங்களோ, அந்த நண்பர்கள்லாம் இந்த சேனலையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க வந்து நம்ம ஒரு கட்சிக்கு சார்பா செயல்படுறது அப்படிங்கிறத தாண்டி, நம்முடைய ஒரே நோக்கம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நமக்கு 2026ல ஒரு விடிவு காலம் வேணும். உண்மையான விடியல் வேணும். அதை நோக்கி என்னெல்லாம் நடக்குது அரசியல் அப்படிங்கிறத நம்ம நெறைய விவாதிப்போம். இவ்வளவுதான் மேட்ரு. ஒருவேளை அந்த சேனல் நாளைக்கு ஏதாச்சும் சூழ்ச்சிகளால் காலி ஆச்சுன்னா, நானும் இங்க தான் வந்து உட்கார்ந்து பேச வேண்டி இருக்கும். அதனால பார்த்துக்கங்க. ரைட்டு. இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது திராவிடத்தின் கடைசி ஆயுதம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சங்கி முத்திரை குத்துறதே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதான் இல்லைங்க. அது வந்து கடைசி ஆயுதத்துக்கு முன்னாடி ஆயுதம். அத விட கடைசி ஆயுதம் என்ன அப்படின்னா, நம்ம நாம் தமிழர் நண்பர்கள் கூட நல்லாவே தெரியும். திராவிடத்தின் கடைசி ஆயுதம் என்ன அப்படின்ட்டு. அவங்க கிட்ட கேட்டா சொல்லுவாங்க. ஏன்னா, அவ்வளோ அதுல அனுபவப்பட்டுருக்காங்க. அவ்வளோ அதுல காயப்பட்டுருக்காங்க. அதாவது இந்த திராவிடம் வந்து அல்லது இந்த திமுக இந்த ஈகோ சிஸ்டம் வந்து எல்லா முயற்சிகளும் செய்து ஒருத்தனை வீழ்த்த முடியாம போகும்போது கையில எடுத்துருவாங்க. அந்த ஆயுதத்த கையில எடுத்துருவாங்க. பாருங்க சூர்யா சேவியர் அப்படின்ட்டு இவர் தான். நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? ஆமா. யாருப்பா இவரு? இவர ஒரே ஒரு சேனல்ல அடிக்கடி பார்த்துருக்கேன்லாம். எங்க? சன் நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. அவர் சன் நியூஸுடைய செட் ப்ராப்பர்ட்டியாவே மாறிட்டாருன்னு நெனைக்கிறேன். அநேகமாக இந்நேரம் அவருக்கு அட்டாச் பாத்ரூமோட சன் நியூஸ் அவங்களுடைய ஆபீஸ்லயே ஒரு சின்னதா ஒரு மூலையில ஒரு இடத்த ஒதுக்கி குடுத்துருக்கலாம். ஒரு சின்ன செல்ஃப குடுத்து அதுல பாய், தலகாணி, சட்டை, பனியனு அதெல்லாம் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்கலாம். தெரியாது. அங்க அதுல மட்டும் தான் அடிக்கடி தோன்றி பேசுவார். அவர் ஒரு பயங்கரமான புலனாய்வு பண்ணி போட்டிருக்காருங்க. என்னன்னா, விஜய் அவர்கள் போம்போது, வரும்போதெல்லாம் அவருடைய அந்த வெள்ள சட்டை போட்டிருப்பாரு. அதுல ஒரு கருப்பு பேக் ஒண்ணு அவர் எடுத்துட்டு போவார் இல்லையா? அந்த கருப்பு பேக் மர்மங்கள் என்ன? பிளாக் பேக் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காய்ங்க. இவங்கலாம் எவ்வளோ மூத்தவங்க, எவ்வளோ வயசானவங்க, எவ்வளோ காலமா அரசியல் பேசிட்டு இருக்கிறவங்க, தத்துவம் பேசுறவங்க, இவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். விஜய் தன்னோடு கொண்டு செல்லும் கருப்பு பையில் என்ன இருக்கிறது என பல பல தகவல்கள் சொல்லப்படுகிறது. அதில் ஆபத்தான ஒரு தகவலும் வந்து சேர்ந்துள்ளது. சிபிஐ இதையும் விசாரிக்க வேண்டும். அந்த பையில் பல லட்சம் விலை உயர்ந்த மதுபானம் இருப்பதாகவும், அதை குடித்தால் மட்டுமே அவரால் செயல்பட முடியும் என்றும் சொல்லுகிறார்கள். அவரால் குடிக்காமல் இருக்கவே முடியாது என்றும், அதை குடித்துவிட்டு தான் நாமக்கல் கூட்டத்தில் உளறி கொட்டினார் என்றும் தகவல். மேலும், கரூர் கூட்டத்திற்கு வரும் முன்னர் விளக்கு அணைத்துவிட்டு உள்ளே சென்றதும் குடிப்பதற்காகத்தான் என்று கூடுதல் தகவல். இப்படி அந்த கருப்பு கலர் பை இருக்குதுல்ல, அதுல ஒவ்வொரு தடவ போம்போதும், வரும்போதும் அந்த பல லட்சம் மதிப்புள்ள அந்த விலை உயர்ந்த மதுபானத்த வச்சுக்கிட்டு தான் அவரு போறாரு. அதுக்காகத்தாங்க அந்த பைய யூஸ் பண்றாரு. இது மட்டுமா பண்ணாங்க? பெண்களை வைத்து இன்னொரு கதை எங்கேயோ உருட்டிட்டு இருக்காங்க. என்னன்னா, 3 பெண்கள் இருந்தாங்கங்க அந்த வண்டிக்குள்ள. அந்த கரூர் சம்பவம் நடக்கும்போது அந்த பேருந்துக்குள்ள 3 பெண்கள் இருந்தாங்க. 3 நடிகைகள் இருந்தாங்க. அப்படின்ற மாரிலாம் கதைகளை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கும்பல். யார்ரா இவங்க அப்படின்னா பார்த்தா, பல்வேறு எல்லாம் சேர்ற ஒரே புள்ளி, திமுக மேல எந்த தவறும் இல்ல அப்படின்னு மூடி மறைக்கிற கும்பல். ஏப்பா 3 பெண்கள் இருக்க முடியுமா அந்த பேருந்துல? அவ்வளோ பவுன்சர்கள் அவங்க கூட தான் டிராவல் பண்றாங்க. அவ்வளோ அவங்களுடைய அசிஸ்டன்ட்கள். இத்தன ஒரு டீமே அந்த பஸ்ஸுக்குள்ள தான் டிராவல் பண்ணுது. ஆனா அதுக்கு அதுக்கு அப்புறம் அதுக்கு ஆப்பரேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அந்த மைக்கு அது இதுன்ட்டு. அப்படி இருக்கு அதுக்குள்ள 3 பெண்கள் வந்து வச்சிருக்க முடியுமா? என்ன எப்படி போகுது பாருங்க சிந்தனை. சரி, விஜய் வந்து பல லட்சம் மதிப்புள்ள விலை உயர்ந்த மதுபானத்த அந்த பையிலேயே தூக்கிட்டு சுத்துறாரு. ஏன் பையிலேயே தூக்கிட்டு சுத்தணும்? அந்த பஸ்ஸுல வந்து ஏதாச்சும் அவருக்குன்னு ஒரு சேஃப்டி லாக்கர் இருக்காதா? அதிலேயே போட்டு அவர் லாக் பண்ணி வச்சுக்க முடியாதா? ஒரு 4, 5 என்ன சொல்றது? நீங்க உங்களுடைய கணிப்புப்படி ஒரு 4, 5 2 லிட்டர் பாட்டில்லாம் கூட வருது. 1 லிட்டர் பாட்டில்லாம் வருது. உங்களுக்கு தெரியும் ஃபாரின் சரக்குலாம். அப்ப அத ஏதாச்சும் வந்து அந்த விலை உயர்ந்த ஐட்டங்கள, விலை உயர்ந்த சரக்குகள போட்டு பூட்டு போட்டு வச்சுட்டு சாவிய அவர் எடுத்து பாக்கெட்ல போட்டுன்னு போ முடியாதா? அ சாவி வந்து அந்த கருப்பு பேக்ல வச்சு தூக்கிட்டு போணுமா? ஏன் சாவிய மட்டும் இப்படி சைடு பாக்கெட்ல போட்டுக்கிட்டு கை வீசிட்டு நடந்து போயிட்டு உள்ள போய் கூட எடுத்து குடிக்கலாமே. என்னய்யா பேச்சு இதெல்லாம்? விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன பண்ணாங்க?
இதே தான். அண்ணன் சீமான் அவர்களுக்கு என்ன பண்ணாங்க? இதே தான். மதுபானம், அடுத்து பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை உருவாக்குறது. அதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணி தான் ஆகணும். சரி, ரைட். இப்படியான கடைசி ஆயுதத்தை இதை கையில் எடுத்திருக்கிறது. அது கடைசி ஆயுதத்துக்கு முந்தைய ஆயுதம் எது? அதான் சிபிஐ கொடுத்துட்டாங்கல்ல, அப்ப பிஜேபி கையில போய் மாட்டிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். பிஜேபி இனிமே அப்படியே மாத்திரம் முழுங்குற மாதிரி தாவேகாவை முழுங்கி விடும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட ஒரு பரப்புரையாக போயிட்டு இருக்குது. அதாவதுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வழக்கு சிபிஐ போனதுக்கான காரணம் தாவேகாவே இல்லை. அதே போல பாத்தீங்கன்னா இதுல பாஜகவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி சொல்றேன் அப்படின்னா, இது சிபிஐ போனதுக்கான காரணமே திமுகவுடைய இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த பதற்றத்துல செஞ்ச ஒவ்வொரு செயல்களும் தான். ஆரம்ப நாள்ல இருந்து அதாவது 27ஆம் தேதியிலிருந்து அந்த தீர்ப்பு வர நாள் வரைக்கும் திமுக செஞ்ச செயல்கள் அப்படி லைனா பார்த்துட்டு வந்தீங்கனாலே, ஏன் இது சிபிஐக்கு போய் அதுக்கப்புறம் வந்து கோர்ட் மானிட்டர்ட் சிபிஐ, அதாவது உச்சநீதிமன்றத்துடைய நேரடி கண்காணிப்பில் ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய தலைமையில் 2 தமிழ்நாட்டை சாராத ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய தலைமையில் அவருடைய கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை மாசம் அவங்களுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும். ஏன் இது நடந்துச்சு அப்படின்னா, இங்க வந்து பாஜகக்குள்ள போயிருச்சு அப்படிங்கிறதுக்கு இல்லைங்க. ஒவ்வொரு செயல்களிலும் திமுக செஞ்சது சந்தேகம் ஏற்படுத்தி விட்டதே யாரு? நீதிபதிக்கு இல்ல, மக்களுக்கு. நம்ம அன்பில் மகேஷ் அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் அன்னைக்கு நைட்டு ஒரு 3-4 மணி நேரத்துல 2 பேர் நின்று கேமரா ஃபோக்கஸ் எல்லாம் கரெக்டா வச்சு அவங்களுடைய ஆடியோ எல்லாம் கிளியரா கேட்கற மாதிரி ஒண்ணு பண்ணாங்க இல்லையா? பயங்கரமான வைரலான வீடியோ. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி அப்படியே அழுதாரு பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட்ல இருந்தா என்னது இது? இல்லையே, இவங்க எல்லாம் இப்படி பண்ண மாட்டாங்களே, ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லி அந்த பாயிண்ட்லயே அன்பில் மகேஷ் அவர்கள் ஆரம்பிச்சு வச்சிருந்தான். அதுக்கு அடுத்த நாள் உடனடியாக அன்னைக்கு நைட்டே முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒருவருடைய அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் ஒரு விசாரணை கமிட்டி அப்படிங்கிறத அமைச்சு, ஒரு நபர் குழு அதை அமைச்சு ஒன்று விசாரிங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரவாக அங்கே வந்து போஸ்ட்மார்ட்டம் நடந்து, அதுக்கடுத்து அவங்களுக்கு உடல்கள்லாம் கொடுக்கப்பட்டு ஒரு வேகத்தை காட்டினாங்க பார்த்தீங்களா தமிழ்நாடு அரசு. எல்லாமே ஏன் இவ்வளோ அவசரம், ஏன் இவ்வளோ வேகம்ன்ற மாதிரி தான் வியர்டா எல்லாம் பார்க்கப்பட்டுச்சு. சரி, ரைட்டு, ஒரு நபர் ஆணையம் விசாரிக்குது, சரி விசாரிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருந்தாலாச்சும் பரவாயில்ல. ஆனா அதுக்கப்புறமும் ஜஸ்டிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்லி அமுதா ஐஏஎஸ் அவர்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஏடிஜிபி அவர்கள், இவங்க உட்காந்துக்கிட்டு நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒண்ணுமே நடக்கலன்னு விளக்கம் கொடுத்தாங்க பாருங்க. இது உச்சநீதிமன்றத்தை பயங்கரமா ட்ரிகர் பண்ணிருக்கு. என்ன இது? விசாரிக்கிறது நீங்க தான், அதுக்கப்புறம் வந்து உட்காந்து ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்றது நீங்க தான். விசாரணை முடியறதுக்கு முன்னாடி எப்படிப்பா இதுல நீதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிம்பிள் லாஜிக். இது எல்லாமே அதான் பதறிய காரியம் சிதறி போகும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம்ல, அந்த பதறல் தான். இதை பண்ணாங்க இல்லையா? இது உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அது மட்டுமா, அதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் உட்காந்து அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே அவர் ஒரு பெரிய மானிட்டர்ல போட்டு இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? அது ஒரு அடுத்த தவறு மேல் தவறு செய்து திமுக தனக்கான இந்த நிலையை தேடிக்கொண்டதை தவிர போய் அப்படியே பாஜக அப்படி வாயை திறந்து வச்சுச்சு, அதுல போயிட்டு தாவேக டைவடிச்சிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு உருவாக்கப்படுற நரேட்டிவ். அதாவது இன்னைக்கு வாங்கி இருக்கிற அடியே அவமானத்தை மறைப்பதற்காக, அதை திசை திருப்புவதற்காக கிரியேட் பண்ற நரேட்டிவ் தான் இதெல்லாம். ஆனா உண்மை என்ன? இவர்களுடைய இத்தனை செயல்களும் இதோட முடிஞ்சா? செந்தில் பாலாஜி அவர்களுடைய பிரஸ் மீட்டோட முடிஞ்சா? இல்ல. மதுரையில கரூர்ல நடந்த நிகழ்வுக்கு மதுரை கிளை உயர் நீதிமன்றம் தான் விசாரிக்கணும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்க அங்க 2 சைடும் கேள்வி எழுப்பிட்டு இருக்கும் போதே அன்னைக்கு மாலையே சென்னை உயர் நீதிமன்றத்தை விசாரிச்சு, அதுக்கப்புறம் அதுல வந்து பயங்கரமான வசனங்கள்லாம் அவர் நீதிபதி அவர்கள் சொல்லி, பயங்கரமான தனிப்பட்ட கருத்துக்கள்லாம் சொல்லி, அது ஒரு பெரிய செய்தி ஆக்கி, அதுல ஒரு பெரிய நேரேட்டிவ். இது மறுபடியும் உச்சநீதிமன்றத்தை ட்ரிகர் பண்ண ஒரு இடம். இதை நீங்க பண்ணவே கூடாது, உங்களுடைய அந்த எல்லைக்குள்ளே இது வரலையே, எதுக்காக இதை பண்ணீங்க அப்படின்ற அடுத்த கேள்வியில வந்து நிக்குது. மிஸ்டேக் ஆஃப்டர் மிஸ்டேக், இதுதான் பிரச்சனை. நல்லா கவனிச்சு பாருங்க. முதல் நாள்ல இருந்து என்னென்ன இவங்க வந்து ஓகே, உங்ககிட்டயும் மீடியா இருக்கு, அதை வச்சு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் நரேட் செட் பண்ற, அது பிரச்சனை இல்லை. அவங்க கிட்ட மீடியா இருக்கு, அவங்க வந்து திமுக பழி சொல்றாங்க, அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் அதிகாரிகளும் இங்க ஒண்ணு பண்ணாங்க பாருங்க நடுவுல, அங்கதான் இவங்களுக்கு வந்து நெருக்கடி அதிகமாகுது. அதுக்கடுத்து சரி, சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு, எல்லாம் பண்ணிச்சு. இங்க பாதிக்கப்பட்டவர்களுடைய தரப்புன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, எங்களுக்கு சிபிஐ வேணும்னு சொல்லி, அதை வந்து உச்சநீதிமன்றம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே 2-3 நாள் ஒத்தி வச்சு தீர்ப்பு சொன்னாங்க, உத்தரவு கொடுத்தாங்க. அந்த அவங்க போயிட்டு புகார் கொடுத்த நாளுக்கும் அடுத்து திங்கட்கிழமை நீதிபதி உத்தரவு சொல்ற நாளுக்கும் நடுவுல நாங்க அந்த புகார் கொடுக்கவே இல்லை, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, எங்க கிட்ட வேற ஏதோ பொய் சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி
கரூரில் வாழக்கூடியவர்கள், கரூரில் அங்க இருக்கக்கூடியவங்க, அங்க சர்வைவ் பண்றவங்க, அப்படி அவங்க திடீர்னு மறுபடியும் மீடியா மூலமா சொல்றாங்க. ஊடகங்கள் போய் அத பேட்டி எடுக்குது. குறிப்பா திமுக ஆதரவு சேனல்கள், யூடியூப் சேனல்கள், கரிகாலன் மாதிரியான ஆட்கள் அவங்களுடைய சேனல்ல அத வந்து பிரேக்கிங் அப்படின்னு போடுறாங்கன்னும் போதே, இன்னும் சந்தேகம் வருமா? வராதா? இதுவே சிபிஐக்கு ஒப்படைக்கிறதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான கிரவுண்ட ஏற்படுத்தி குடுத்தது. அப்போ இப்ப கான்ஷியஸா நீங்க சொல்றீங்களா? அல்லது நீங்க புகார் குடுத்தீங்களே அப்ப கான்ஷியஸா இருந்தீங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி நீதிபதிக்கு வருமா? வராதா? அப்ப மிரட்டப்பட்டியா? இல்ல இப்ப மிரட்டப்பட்டியா? அப்ப உன்னைய வந்து பிளாக்மெயில் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு வந்தாங்களா? இல்ல இன்னைக்கு பிளாக்மெயில் பண்ணி பேச வைக்கிறாங்களா? இது நடந்துட்டு இருக்கும்போது, இன்னொரு வீடியோ வருது. அவரும் அந்த புகார்ல 5 பேர் புகார் குடுத்தவங்கள்ல ஒருத்தர் தான் பிரபாகரன் அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, "எனக்கு பயங்கரமான அச்சுறுத்தல் வருது. நாங்கள் நீதி கேட்டு தான் சிபிஐ கிட்ட போனோம். ஆனா, நான் இங்கு மிரட்டப்படுவேன். நான் இங்க பாதுகாப்பாக உணரவில்லை. எனவே எனக்கு அண்ணன் விஜய் அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு வந்து என்னுடைய பாதுகாப்ப உறுதி செய்யுங்கன்னு" சொல்லி பிரபாகரன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு வீடியோ போடுறாரு. அப்ப புகார்தாரர்களுக்குள்ளேயே அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள். அவர்கள் வந்து ஏதோ ஒரு அழுத்தத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இதெல்லாம் நடக்குது. இதையும் நீதிபதி பார்க்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? இப்ப இவ்ளோ சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸா அவர் பார்க்கிறாரு. ஆரம்ப நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும். அப்ப அவரு என்ன பண்றாரு? "அப்படியாப்பா? அதையும் சிபிஐ விசாரிக்கட்டும். நீங்க மிரட்டப்பட்டீங்களா? உங்களுடைய உண்மையான சுய உணர்வோடு நீங்க சொன்னது எது? முதல்ல சொன்னதா? 2வது சொன்னதான்றதையும் சிபிஐ சேர்த்து விசாரிக்கட்டும்." அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமா சேர்த்து இவ்ளோ ஃபேக்டர்ஸ் அதாவதுங்க டேமேஜ கிரியேட் பண்ணணும். அந்த விஜய் சைடுக்கு அல்லது தமிழ்நாடு அரசு மீது எந்த விதமான ஒரு ஒரு குற்றச்சாட்டும் அல்லது வந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க டேமேஜ் கண்ட்ரோல் அப்படின்ற பேர்ல பதட்டத்துல பண்ண செயல்கள் நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் வந்துட்டு இருந்தது. எல்லாமே சேர்த்து வச்சு கடைசியில இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது. இது அதுக்கப்புறம் அட்டர் ஃப்ளாப் ஆனதுக்கு அப்புறம் தான் கடைசியாக கையில எடுத்திருக்கிறாங்க. சங்கியாகி விட்டார்கள். பிஜேபியின் வாயில் போய் விழுந்து விட்டார்கள். அவருடைய வண்டியில் அவருடைய பையில் பல லட்சம் மதிப்புள்ள மது பாட்டில்கள் இருந்தது. அவருடைய வாகனத்துக்குள் பெண்கள் இருந்தார்கள். அப்படின்னு சொல்லி கடைசியில நம்ம தான் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அப்பல்லாம் பாம்பு அடிப்பாங்கல்ல. அப்ப பாம்புடைய தலையெல்லாம் நசுக்கி போட்டதுக்கு அப்புறம் அது வால மட்டும் அப்படியே ஆட்டிட்டு இருக்கும். அது வால ஆட்டிட்டு இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அது மறுபடியும் எந்திரிச்சு வந்துரும்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கப்புறம் அது வால ஆட்டிட்டு அப்படியே அப்படியே ஆஃப் ஆயிடும். அந்த மாதிரி கடைசியா அந்த ஆட்டுற வாலு தான் இப்ப சொல்லிட்டு இருக்கிற இந்த தியரி. கருப்பு பேக் தியரி, சங்கி தியரி இது எல்லாமே. நான் ரொம்ப தெளிவா ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். இவங்களுடைய எந்த நரேட்டிவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆல்ரெடி மக்கள் மன்றத்தில் தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது. நீதிமன்றத்தில் உத்தரவு வந்திருக்கிறது. சிபிஐ விசாரிக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஒரு தீர்ப்பு ஒண்ணு வரும். அது எத்தன மாசம் கழிச்சு வரும் அல்லது வருஷ கணக்குல கழிச்சு வருமான்னு தெரியாது. ஆனால் மக்கள் மன்றத்தில் தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பு என்னன்னா 2026ல் திமுகவை அகற்ற வேண்டும். அவ்வளவுதாங்க. இதான் விஷயம். தொடர்ச்சியாக பேசுவோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.